Hey guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அல்லது உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பீசஸை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பெரிய கிளாஸில் பாதி அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்ட பிறகு இந்த மாங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக 5-6 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இடையில மூடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாங்காய் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம சேர்த்த மாங்காய் நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கரண்டியை வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாங்காய் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். மாங்காய் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்த உடனே உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரையை, அதாவது ஒயிட் சர்க்கரை அல்லது ப்ரௌன் சர்க்கரை, ஏதாச்சும் ஒரு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா அடிப்பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டினியூஸாக இடைவிடாமல் கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யோ அல்லது எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் நம்மளோட சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட மாங்காய் பச்சடி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணிட்டோம். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே இந்த மாங்காய் பச்சடியை செய்து பார்க்கலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ எல்லாமே மாங்காய் சீசன் தான். கண்டிப்பாக உங்களுக்கு மாங்காய் கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.